வேற வழி என்னப்பா இருக்கு? இல்ல சின்னம்மா, என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாது. அடுத்த 5 நாளைக்கு குழந்தை நம்ம வீட்டுல தான் இருக்கும். பஞ்சாயத்து தீர்ப்புப்படி குழந்தைய சனிக்கிழமை தான் கொண்டு போய் கொடுக்கணும். இதான் என் முடிவு. நான் அப்படிதான் சொல்லுவேன். மாமா மாமா, என்னாச்சு மலரு? குழந்தை அழுதுகிட்டே இருக்கா மாமா. டாக்டர் இப்ப அவனுக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட குழந்தைக்கு வயிற்று போக்கு நிக்கவே இல்ல. பார்க்கவே ஒரு மாதிரி சுருண்டு போய் குழந்தை ஒரு மாதிரி இருக்கா மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை விஷயத்துல குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டும்தாப்பா நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு பெரியவங்க சண்டையெல்லாம் நாம குழந்தை விஷயத்துல வச்சு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது குழந்தைக்கு நல்லது இல்லையா? பாரு, நீ உடனே குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்துக்கிட்டு போ. தமிழ்ச்செல்விய குழந்தைக்கு பசியாத்த சொல்லு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த பாருப்பா, குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாம எந்த முட்டாள்தனமும் நாம பண்ணிட வேண்டாம்ப்பா. அப்ப என்னப்பா நீங்களும்? இங்க பாரு, நீ முதல்ல தமிழ்ச்செல்வி எங்க இருக்கான்னு பாரு. அங்க கொண்டு போய் கொடுத்து முதல்ல குழந்தைக்கு பசி ஆத்துற வழிய பாரு. மாமா, அதுக்காக சேர்த்து குழந்தைய தூக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வி கிட்ட என் குழந்தைக்கு பசியாருன்னு சொல்லி கெஞ்சிட்டு நிக்க சொல்றீங்களா? ஆமா, குழந்தை விஷயத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வீட்டு வாரிசு கஷ்டப்பட்டா அது நமக்கு கஷ்டம் இல்லையா? குழந்தை விஷயத்துல யாரும் கௌரவம் பார்க்காதீங்க. அப்போ சேருவ இந்த குழந்தையும் கொண்டு போய் 5 நாளைக்கு நீயே வச்சிருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட சொல்லுங்க பெரியப்பா. அவகிட்டே இருக்கட்டும். சித்ரகா, அதெல்லாம் முடியாது. என் குழந்தை என் கிட்ட தான் இருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? என்னையா பெண்ண குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் பேசுறேன். அம்மா, அவளுக்கு போன போட்டு எங்க இருக்கான்னு கேளு. நம்ம குழந்தைய கொண்டு போவோம். சரி மாப்ள. கருப்பு கால் பண்ணுது. சொல்லு கருப்பு. சின்னம்மா, சேது உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா? என்னம்மா, நான் உன்னதானே பேச சொன்னேன். இதுக்கு எங்கிட்ட போன் கொடுக்குற? அட ஓம்புல தானப்பா, பேசுப்பா. ஹலோ. சொல்லுங்க தம்பி. தமிழ்ச்செல்வி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுறதுக்கு வந்திருக்கா. காலேஜ்ல பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கா. நானும் அவ கூட காலேஜுக்கு வந்திருக்கேன். நான் வெளிய குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் தம்பி. என்னாச்சு தம்பி? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. காலையில இருந்து வயிற்று போக்கா இருக்கு. என்னாச்சு? டாக்டர் குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னா தாய்ப்பால் கொடுக்க சொன்னாங்க. அதான் குழந்தைய உடனே அங்கிட்டு கொண்டு வரலான்னு யோசிச்சேன். என்ன தம்பி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உடனே வாங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க வாங்க தம்பி, பாத்துக்கலாம். சரி, வரேன். புடி. அப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மலரு, நீ குழந்தைய கொண்டு வா போ. சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. மாமா, போலாம் மாமா. மாமா, வண்டி எடு. வரேன் மாப்ள. அப்பா, வரேன். பார்த்து ஜாக்கிரதை.